World Tsunami Day, a word that threatens everyone in the world. அந்த வார்த்தை உலகில் உள்ள எல்லோரையும் பயமுறுத்துகிறது. It's a threat. அது ஒரு பயமான வார்த்தை. In December 2015, the UN Assembly designated 5th November as World Tsunami Awareness Day, calling on countries, international bodies and civil society to raise tsunami awareness and share innovative approaches to risk reduction. In India, it was a bad experience, and in the world, it brought in a lot of traumatic feeling some years ago when we experienced tsunami. ஐநா சபையானது நவம்பர் 5ஆம் நாளை உலக சுனாமி விழிப்புணர்வு தினமாக கொண்டாடுகிறது. இந்த செய்தியை ஐநா பொதுச் செயலாளர் டிசம்பர் 2015 ஆண்டிலேயே உலகிற்கு அறிவித்து அதன்படி நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த கொண்டாட்டம் ஒரு விழிப்புணர்வு செய்தியாகவே மக்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறது. This celebration, this commemoration, it may be better that it is a commemoration than a celebration. இந்த சிந்தையானது மக்களுக்கு சுனாமி குறித்த ஒரு விழிப்புணர்வு செய்தியை கொண்டு செல்ல தூண்டுகிறது. சுனாமி என்பது திடீரென நிகழ்வது இல்லை. அதன் பின்னணியில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. We see that tsunami occurs suddenly and we do not know that it doesn't occur suddenly. சுனாமி என்பது திடீரென நிகழ்வதாக நாம் எண்ணுகிறோம். ஆனால் நாம் பூமியில் உள்ள வளங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் சார்ந்து நம் பூமிக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரழிவை உருவாக்குகிறோம் என்பது நமக்கே தெரியவில்லை. It was in 2004 that we had the deadliest tsunami in history. 2004ஆம் ஆண்டு நாம் உலகிலேயே மிக மோசமான ஒரு நாளை சந்தித்தோம் இந்த சுனாமியால். Killing more than 230,000 people across 14 countries. உலகம் முழுதும் உள்ள 14 நாடுகளில் 2,30,000 மக்களை நாம் இழந்தோம். It began at 7:59 a.m. local time on December 26, 2004. சரியாக 7:59 மணிக்கு தொடங்கிய அந்த சுனாமி when a 9.1 magnitude quake struck off the northern tip of Sumatra in Indonesia. கடைசியாக 9.1 அளவில் சுமத்ரா தீவை தாக்கியது. இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா தீவை தாக்கிய போது உலகமே நடுங்கி போனது. This is also an occasion for us all to reflect about environment and the contribution of each individual in the world towards environment. இதுவும் நமக்கு